டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். திமுகவில் மும்மரமடையும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை. 77 லட்சத்திற்கும் அதிகமானோர் சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சரக்கு ரயில் தடம் புரண்டதே தீப்பிடிக்க காரணம் என ஐயம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேட்டி. வட மாநிலத்தில் பிறந்திருந்தால் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்க மாட்டார். பானிபூரி விற்க தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். திமுக மாணவர் அணி நிர்வாகி ராஜீவ்காந்தி சாடல். பாஜகவை வட இந்திய கட்சி என கூறிய காலம் மாறிவிட்டது. தமிழ்நாட்டிலும் விரைவில் ஆட்சியை பிடிப்போம் என உறுதி. கொங்கு மண்டலத்தில் மாறி மாறி ஆட்களை தூக்கும் திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். கரூர் மாநகர திமுக நிர்வாகி ராஜேந்திரன் அதிமுகவில் ஐக்கியம். இனி விரிவான செய்திகள். திமுகவில் புதிதாக 77,34,937 பேர் இணைந்திருப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தல் களப்பணியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையுடன் உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்கி வைத்தார். கடந்த 10 நாட்களில் 77,34,937 பேர் திமுகவில் புதிதாக இணைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வட மாநிலங்களில் பிறந்திருந்தால் பானிபூரிதான் விற்க தமிழகத்திற்கு வந்திருப்பார் என்று திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். கல்வி உதவித்தொகை என்ற பெயரில் மாணவ மாணவிகளுடன் விஜய் போட்டோ ஷூட் எடுத்ததாக அவர் விமர்சித்திருக்கிறார். வடநாட்டில் பிறந்திருந்தால் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டார் என்றும் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார். சரக்கு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டுதான் தீப்பிடித்ததற்கு காரணம் என சந்தேகம் எழுந்திருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மணலி ஐஓசியில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஜோலார்பேட்டை நோக்கி புறப்பட்ட சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே தீப்பற்றி எரிந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் பிரதாப், நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ள போதிலும் தமிழகத்தில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும் என அக்கட்சி நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இதனால் கூட்டணியில் சலசலப்பு நிலவுகிறது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் பேசிய அமித்ஷா பாஜகவை வட இந்திய கட்சி என கூறிய காலம் மாறிவிட்டதாகவும், ஒடிஷா போன்ற மாநிலங்களில் ஆட்சியை பிடித்தது போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அந்த கட்சியின் ஆளாகவே இபிஎஸ் மாறிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கோவை மருதமலை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே குழப்பம் நிலவுவதாக குறிப்பிட்டார். இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியவர் இபிஎஸ் தான் என்றும், பாஜகவுடன் இணைந்து அதிமுக கூட்டணி அமைச்சரவை அமைத்தால் மிகப்பெரிய கேடாக அமைந்துவிடும் என்றும் சாடினார். விதண்டாவாதம் பேசுவதில் இபிஎஸ் வல்லவர் என இந்திய முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்கை ரீதியாக தான் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தரும் இடங்களை பெற்றுக்கொள்வோம் என்று கூறிய அவர், 7வது முறையாக திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறினார். பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் என்பது அத்தைக்கு மீசை முளைத்தது போல என்று காதர் மொய்தீன் கூறினார். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்ததில் 5 மணி நேரமாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கோவை பெங்களூரு மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் படையைச் சேர்ந்த 50 பேர் கரும் புகையுடன் எரியும் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். அந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே 27,000 லிட்டர் டீசலுடன் டேங்கர்கள் வெடித்து சிதறி உள்ளதாகவும், இதன் மதிப்பு 13 கோடி ரூபாய் என்றும் கூறப்படுகிறது.
கரூர் மாவட்டத்தில் திமுக, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் மாற்றுக் கட்சியிலிருந்து ஆட்களை தங்கள் பக்கம் இழுத்து வருகின்றனர். அமைச்சர் பதவி பறிபோனதிலிருந்து செந்தில் பாலாஜி தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஏராளமான அதிமுகவினரை அவர் திமுக வசம் இழுத்து வருகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அதிமுக பக்கம் ஆட்களை இழுத்து வருகிறார். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருந்த திமுக நிர்வாகி ராஜேந்திரன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.